வணக்கம். நம்மளுடைய இந்த கிளாஸ்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத சொல்றோம். 12th இயற்பியல் பிசிக்ஸ்ல நம்ம கதிர் ஒளியியல் இங்கிலீஷ்ல ரே ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதுல நம்ம போன கிளாஸ்ல என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ரேஸை நம்ம ரீகால் பண்ணிட்டு அடுத்த டாபிக் உள்ள போகலாம். ஸோ போன டாபிக்ல என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ரே ஆப்டிக்ஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். கதிர் ஒளியியல்னா என்ன, ஏன் அதை வந்து கதிர் அப்படின்னு நம்ம சொல்றோம், ரே அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதோடைய பாத் அதுதான் நம்ம வந்து ரே அப்படின்னு சொல்றோம். லைட்டோடைய அந்த பாத்து தான் ரே அப்படிமோ, அது எல்லாம் சேர்ந்தது ஒளிக்கற்றை, பீம் ஆஃப் லைட் அப்படிமோ. அதுக்கப்புறம் எதிரொலிப்பு கதிர், அதாவது ரெஃப்ளெக்ஷன் அப்படிம்பாங்க. ஒரு இடத்துல பட்டு லைட் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகி தன்னுடைய சேம் மீடியத்துக்கே போடுறது சார். ஹலோ சார், நான் பேசுற கேக்கா? ஹலோ சார். ஹலோ சார், லவுட் அண்ட் கிளியர் சார். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். ஓகே சார், தேங்க் யூ. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றேன் சார். ஸோ வணக்கம். நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம வந்து 12th இயற்பியல் அந்த டாபிக் தான் நம்ம பார்க்கறோம். அதுல நம்ம கதிர் ஒளியியல் ரே ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இதுல போன கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணிட்டு நம்ம இந்த கிளாஸ்ல போறது நல்லது. போன கிளாஸ்ல ரே ஆப்டிக்ஸ் கதிர் ஒளியியலோட இன்ட்ரடக்ஷன்லாம் பார்த்தோம், அறிமுகம் பார்த்தோம். எப்படி ரே ஆப்டிக்ஸ்னா என்ன, அதாவது கதிர் ஒளின்னு சொல்றோம், ஏன் அதை கதிர் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறத பார்த்தோம். லைட்டோடைய பாதையை தான் நம்ம வந்து கதிர் ஒளியியல் நம்ம சொல்றோம், அப்படித்தானே? இது எல்லாம் அந்த லைட்டோட பார்த்த பேரு பாத் ஆஃப் லைட் இஸ் கால்ட் அஸ் ரே ஆஃப் லைட் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவாங்க. இந்த எல்லா ரே ஆஃப் லைட்டையும் சேர்த்தா அதுக்கு பேர் பீம் ஆஃப் லைட், அதாவது ஒளிக்கற்றை அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் எதிரொலிப்பு பார்த்தோம். எதிரொலிப்பு ஒரு லைட் வந்து அதுக்கு ப்ராப்பர்ட்டி, அதோடைய குணம், அது ஒரு இடத்துல பட்டது, ஒரு பிளெயின் மிரர் ஒரு கண்ணாடி மேல பட்டுச்சுன்னா ரெஃப்ளெக்ட் ஆகி தன்னுடைய மீடியத்துக்கே போகும். மீடியம் அப்படிங்கிறது ஊடகம், காற்று ஊடகம், கண்ணாடி ஊடகம், இந்த மாதிரி வாட்டர் ஊடகம், தண்ணீர் ஊடகம், இந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து போன கிளாஸுக்கு பார்த்தோம். முக்கியமானது லா பார்த்தோம். இதுதான் லாஸ் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன், எதிரொலிப்பு விதிகள் பார்த்தோம். அந்த விதிகள்லாம் நம்ம ஞாபகம் இருக்கு. எப்படி ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கும் அதே மாதிரிதான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா? ஸோ நாம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இமேஜ் ஃபார்மேஷன் பிளேன் மிரர். அதாவது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிளேன் மிரரை வந்து சமதள ஆடி அடிப்பாங்க. சமதள ஆடி இமேஜ் ஃபார்மேஷனா அதுல வந்து ஒரு பிம்பம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன சார் பிளேன் மிரர்னா இப்படி சொல்றீங்க, ஓகே, ஆனா அதுல எப்படி இமேஜ் ஆகும், சமதள ஆடியில் பிம்பம் தோன்றது எப்படிலாம் தோன்றும் அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு நான் வந்து உங்களுக்கு சில வீடியோஸை வந்து ஓபன் பண்றேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம், இமேஜ் ஃபார்மேஷன் பிளேன் மிரர் பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம், ஒரு கேண்டில், அதாவது மெழுகுவர்த்தியை வந்து கண்ணாடி முன்னாடி வச்சு அது எப்படி தெரியுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? To do the activity 3, we require a candle, a matchbox, a plain mirror, and a black chart paper. First of all, we will light the candle. Place it in front of the plain mirror. மிரருக்கு முன்னாடி அந்த மெழுகுவர்த்தியை நம்ம வந்து வைக்கிறோம். சரி. Now Rajat and Babita try to see the image of the candle in the mirror.
What do you observe? Ma'am, it looks like a similar candle is placed behind the mirror. Is it another candle? No, it is not the another candle. It is the image of the candle formed by the plane mirror. ஸோ இதுல என்ன தெரிஞ்சதுன்னா, மிரருக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறாங்க, பொருள் ஒன்றை வைக்கிறாங்க, அந்த கண்ணாடியில படுது. அப்படிதானே? இது எல்லாரும் டே டு லைஃப்ல இதை வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் எப்படி படுது அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்து பார்த்து அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். Now, Rajat, try to change the position of the candle. இப்போ நான் மெழுகுவர்த்தியை வந்து கொஞ்சம் இடம் மாத்தி வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல வச்சேன், இப்போ இடம் மாத்தி வைக்க போறேன். And observe it. In every case, the image is upright. Yes. ஸோ ஒவ்வொரு இடம் மாறினாலும் இமேஜ்ல மாறாது. அந்த இமேஜ் வந்து எப்போதுமே நேரா அப்ரைட்டா இருக்கு. இதுதானே? இதுதான். Such image is called erect image. ஸோ இந்த இமேஜ் பை எரக்ட் இமேஜ் அப்படிம்பாங்க. எரக்ட் இமேஜ் அப்படின்னா அதாவது நேராக தெரிகிறது, ஸ்ட்ரைட்டா இருக்கிற இமேஜ் தான் எரக்ட் இமேஜ் அப்படிம்பாங்க. Ma'am, I have observed one more thing. What is it? The image size is same as the object. Correct. The ஸோ இதுல வந்து இன்னொரு இதை பார்த்தா நமக்கு என்ன தெரியும்னா இமேஜ் தெரியுது. ஆனா இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா, இப்பொருளுடைய நீளம் எப்படி இருக்கோ, ஹைட் எப்படி இருக்கோ, அதே தான் அந்த பிம்பத்தோடைய ஹைட்டும் இருக்கும். இது வந்து ஒரு வித்தியாசமா ஒரு அதிசயமா தான் இருக்கும். அப்படிதானே? சரிங்களா? அதுதான் இது. image formed by a plane mirror is always erect and is of the same size as that of object. ஸோ முக்கியமானது சமதள ஆடியோடைய முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்ட பார்க்குறோம். என்ன அப்படின்னா, எப்போதும் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆப்ஜெக்டோடைய இமேஜ் வந்து எரக்ட் இமேஜா இருக்கும். அப்படிதானே? நேராக ஸ்ட்ரைட்டான பிம்பமாக இருக்கும். இன்னொன்னு என்னன்னா சேம் சைஸா தான் இருக்கும். அதுதான் முக்கியமானது. சேம் சைஸா இருக்கும். Now we will take this black chart paper as a screen. Place this screen in front of the mirror. Now both of you try to see the image of the candle on the screen. Are you able to see the image of the candle on the screen? No, there is no image. Ma'am, why we are not able to get the image of the candle on the screen? Because it is a virtual image. Ma'am, what is this virtual image? An image that can't be obtained on the screen is called a virtual image. That means the image that can be obtained on the screen is called a real image. Absolutely correct. ஸோ நம்ம இப்போ பார்த்தது வந்து ரெண்டு அழகான டாபிக் பார்த்தோம். என்னலாம் அப்படிங்கிறத திருப்பியும் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ சமதள ஆடியில நம்ம வந்து இதை பார்த்தோம். சமதள ஆடியில பார்த்ததுக்கப்புறம் அதோடைய பிம்பம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுது. சரிங்களா? ஸோ சேம் சைஸா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம். இப்போ நம்மளுடைய புக்கில் உள்ளதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். நம்ம புக்கு ஏற்கனவே உள்ளதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த புக்கு உங்களுக்கு தெரியும். அதாவது சமதள ஆடியில் பிம்பம் தோன்றுதல், அதுதான் இப்போ பார்த்தது தான். நம்ம வீடியோவில் பார்த்தா இன்னும் நல்லா அழகா புரிஞ்சுப்போம். இப்போ நம்ம புக்கில் என்ன இருக்கோ அதுங்கிறது நம்ம ரைஸா பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா சமதள ஆடிக்கு முன்னாடி ஒரு பொருளோடைய தொலைவு, அந்த பொருள் எங்க சார் இருக்குன்னா இதுல ஏங்கிற இடத்துல வச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த ஏழுங்கிற இடத்துல உள்ள அந்த பொருள் மெழுகுவர்த்தியோடைய பாட்டம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க, இல்ல டாப் நினைச்சுக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொலைவு தான் நம்ம முக்கியம். எவ்வளவுன்னா இதுல டி ஓ அப்படின்னு வச்சிருக்காங்க. டி ஓனா ஆப்ஜெக்ட், அதனால ஓ அப்படின்னு வச்சிருக்காங்க. சரியா? பொருளோட தொலைவு. இதோடைய லைட்ஸ் ரே படுது, பட்டு மிரர்ல பட்டு கண்ணுக்கு தருது. இதுதான் நமக்கு தெரியும். ஆனா பின்னாடி பார்த்தோம்னா இமேஜ் தெரியுதா? ஏ டேஷ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது பொருளுடைய பிம்பம். அதனால ஏவை ஏ டேஷ் வச்சிருக்காங்க.
ஏஓ ஏடஸ் உடைய அந்த தொலைவு வந்து பிம்பத்தின் தொலைவு அப்படின்னு அது வந்து டிஐன்னு வச்சுக்காங்க. அதாவது டிஸ்டன்ஸ் ஆஃப் இமேஜ் டிஸ்டன்ஸ். சரிங்களா? அதனால டிஐ அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகே. இது வந்து சமதள ஆடியப்படுது, லைட்டு பட்டு கண்ணுக்கு வருது, இதெல்லாம் ஓகே. இப்போ இதுல வந்து மாய பிம்பம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. மாய பிம்பம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம வீடியோல பார்த்தோம் விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. விர்ச்சுவல் இமேஜ் என்னன்னா, சாதாரணமா தெரிகிற ஒரு இமேஜ நம்ம வந்து ஒரு ஸ்கிரீனை வச்சு தடுத்த உடனே நம்மளால பார்க்க முடியல. ஆனாலும் அந்த மெழுகுவர்த்தியோட இமேஜ் வந்து விழும். அதுதான் மாய பிம்பம். நம்மளால பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் என்னது, அந்த இமேஜ் வந்து அந்த ஸ்கிரீன்ல இருக்கும். நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளால பார்க்க முடிஞ்சது ஃபுல்லாமே மிரர்ல தான் பார்க்க முடியும். சாதாரண வேற அவங்க காட்டின ஒரு கருப்பு கலர் ஸ்கிரீன்ல நம்மளால பார்க்க முடியல. அப்போ இந்த பார்க்க முடியாட்டாலும் பிம்பம் இருக்கும். அந்த பிம்பம் பேர் தான் மாய பிம்பம். சரிங்களா? அந்த ஸ்கிரீன் பின்னாடி வந்து அந்த இது வந்து இருக்கும். சரிங்களா? ஓகே. அப்போ மெய் பிம்பம்னா என்ன சார் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரீன் இல்லாத டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன் இல்லாத டைம்ல கண்ணாடியில ஒரு இமேஜ் பாத்தீங்களா, அந்த இமேஜ் தான் மெய் பிம்பம். மாய பிம்பம்னா என்ன தெரிஞ்சு போச்சு, விர்ச்சுவல் இமேஜ். மெய் பிம்பம்னா என்ன தெரிஞ்சு போச்சு, தட் இஸ் ரியல் இமேஜ். சரிங்களா? இந்த டாபிக்ல இது வந்து புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து அதோடைய கண்டிஷன்ஸ் தான் போட்டுருவோம். நம்மளுக்கு கண்டிஷன் என்னன்னா, ஒரே ஒரு கண்டிஷன், லைட் வந்து என்னைக்குமே ஒரு ரூல்ல நடக்கும். அதுதான் ரெஃப்ளெக்ஷன், லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமமா இருக்கும். இது எங்கனாலும் ஓகே. உலகத்துல எங்க யூனிவர்ஸ்ல நீங்க எங்க எடுத்தாலும் லைட்டோடைய ப்ராப்பர்ட்டினால இது இம்பார்ட்டன்ட். அதனாலதான் அவங்க இதுல அந்த கோணம்லாம் வச்சு போட்டு படுகோணம் ஆங்கிள் ஏஓஎன்னும் எதிரொலிப்பு கோணம் பிஓஎன்னும் வந்து ஈக்குவலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டுப்பாங்க. சரிங்களா? ரைட். இதெல்லாம் நம்ம பார்த்தரலாம். இப்ப இதுல வந்து அடுத்து பார்க்க போறோம் சமதள அடியில் தோன்றும் பிம்பத்தின் பண்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ். சரிங்களா? இது வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்டு வித் பிளேன் மிரர். பிளேன் மிரர் சமதள அடியில் பிம்பம் தோன்றும். ஓகே. அதுக்கு என்னெல்லாம் கேரக்டர் இருக்கு, என்னெல்லாம் குணங்கள் இருக்கு, என்னெல்லாம் பண்புகள் இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், இப்ப நம்ம பார்த்ததை அப்படியே மைண்ட சைட ஞாபகம் வச்சுட்டே இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சமதள அடியில் தோன்றும் பிம்பம் இடவெள மாற்றம் கொண்ட நேரான மாய பிம்பம். இது என்ன சார் அப்படின்னு அர்த்தம்னா, இப்ப நீங்க கண்ணாடியில பாத்தீங்கன்னா, உங்களுடைய இடது கையை தூக்குனீங்கன்னா வலது கை வரும். வலது கை தூக்குற மாதிரி இருக்கும். வலது கையால எழுதுனீங்கன்னா இடது கையில எழுதுற மாதிரி இருக்கும். இதுதான் இடவள மாற்றம். இது வந்து சமதள அடிக்கு இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் ஒன்றுக்கொன்று சமமாகும். இப்ப நான் சொன்னேன் சேம் சைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா, சோ இது வந்து பிளேன் மிரர்ல முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ரைட். மூணாவது, சமதள ஆடிக்கு முன்பாக பொருள் எவ்வளவு தொலைவில் வைக்கப்பட்டதோ அதே தொலைவில் ஆடிக்கு உள்ளே பிம்பம் தோன்றும். இதுவும் நான் உங்களுக்கு சொன்னதான். இப்ப நீங்க வந்து கண்ணாடிக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட் வந்து வைக்கிறீங்க, ஒரு 10 மீட்டர்ல வைக்கீங்கன்னா அதே 10 மீட்டர்ல தான் உங்களுக்கு என்ன தெரியும், பிம்பமும் அந்த கண்ணாடிக்கு இதுல வந்து 10 மீட்டர் தொலைவில் இருக்கும். பட் நம்மளால அதை அளக்க முடியாது. ஆனா அதுதான் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அழகுக்கு சில எக்ஸ்பிளண்டா நம்ம யோசிச்சு பார்த்து அழகா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால பண்ண முடியும். பட் அதே தொலைவில் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நாலாவது, பொருளொன்றை தீட்டா கோணத்தில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டு சமதள ஆடிகளுக்கு நடுவே வைக்கும் போது தோன்றும் பிம்பங்கள் எண்ணிக்கை. இது வந்து என்ன சார் அப்படின்னா, இப்ப நீங்க பார்பர் ஷாப்லாம் பார்த்திருப்பீங்க. ஒரு கண்ணாடில நிறைய இமேஜஸ் தோணும் அப்படிதானே? சரிங்களா? அந்த இமேஜ் தோன்றும் போது நம்மளுக்கு வந்து 2, 3, 4 அப்படின்னு நிறைய தோன்றும் போது அது எப்படி தோன்றுது அப்படிங்கிறது, அந்த பொருளை ஒரு தீட்டா கோணத்தில் வைக்கிறாங்க. தீட்டா கோணத்தில் வைக்கும் போது இரண்டு சமதள ஆடிகளுக்கு நடுவு வைக்கும் போது அத்தனை எப்படி அந்த தீட்டா எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல இமேஜஸ் இருக்கும். ஸோ இதுக்கும் நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ வந்து யூஸா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு நிமிஷம்.
scientific audience, one of my most awaited experiments, the image formed by two plane mirrors at some angle. For this experiment, I require two plane mirrors, this candle. During this experiment, you may choose to lit the candle or not. Now, this is the most important part of our experiment. I asked my carpenter to make some grooves on a piece of wood. This is a simple plywood of 18 mm thickness, and I had drawn two lines, this one and this one, having angle 120 degrees, and I gave it to my carpenter, and this is 4 mm in thickness because the plane mirrors are approximately 4 mm thick. So he had made the carvings of 4 mm thickness. Now this one and this one, these two lines are at 120 angle, these two lines are at 90 degree, these two lines are at 60 degree, these two at 45, and the these two lines at 30 degree. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பிளைவுட்டை எடுத்து அதுல அழகா கோணங்கள் போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க காமிச்ச அந்த கோணம் வந்து 120, அடுத்து 90, அடுத்து 60, அடுத்து 45, அடுத்து 30. இந்த மாதிரி கோணங்கள்ல ரெண்டு கோடுமே இந்த கோணங்கள் இருக்கு. இன்சிடென்ட் ஆங்கிள், ரிஃப்ளெக்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இடத்துல அப்படி கிடையாது. மிரர் வைக்க போறாங்க, அந்த இடத்துல வைக்க போறாங்க. இந்த ஆங்கிள் வச்சா எப்படி கிடைக்கும்னு காட்டி. ஸோ அதுதான் இதோட மீனிங். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் வைக்கிற 120, அடுத்து 90, 60, 45, 30 டிகிரி கோணங்கள்லாம் வைக்கிறாங்க. Correct. So I'm going to arrange the mirrors at 90 degrees like this. இப்போ என்ன பண்றாங்கன்னா 90 டிகிரில உள்ள இடத்துல மிரர் வைக்க போறாங்க. Also, I'm going to put an A4 size of paper over here. Now I must ensure that both the mirrors are joined together properly. Okay, done. Right? Now, what are we actually doing in this experiment is, this is our object and I am choosing to keep the object over here. Right? Now, there are two positions in which you can keep the object. One is on the angle bisector of the mirror, that is called the symmetric arrangement of the object from both the mirrors. So you can do that. So here, if I keep an object on the angle bisector, that means from this mirror, this angle is 45 degree, and from this angle also, the angle is 45 degree. So exactly. ஸோ 90 டிகிரியை பிரிச்சு கரெக்டா அந்த மெழுகுத்தி வந்து வைக்கிறாங்க. ஒரு மிரருக்கும் அந்த மெழுகுத்திக்கும் உண்டான ஆங்கிள் 45, சைட்ல இருக்கிற மிரருக்கும் இந்த மெழுகுத்திக்கும் உண்டான ஆங்கிள் 40. அதாவது கரெக்டா 90 நான் சொன்னேன். 90 டிகிரில நடுவில் வைக்கும் போது நான் வந்து பிரிக்கிறேன். ஸோ இப்படி பிரிக்கும் போது இந்த ஆங்கிள் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப நம்ம அதான் பார்த்துருக்கோம் 4வது பாயிண்ட். அப்படிதானே? Exactly on the angle bisector line, symmetrically, I am putting the object. Now, let me say one thing, that what is going to happen over here is, now since there are two mirrors, I am going to call this as mirror M1, this as mirror M2. Right. ஒரு மிரரை நான் வந்து M1 அப்படின்னு வச்சிருக்கேன், இன்னொரு மிரரை நான் வந்து M2 ன்னு வச்சிருக்கேன். This is the first image of this candle in mirror M1, and this is the second image, and this is also the first image of this candle in mirror M2. Now, these two are called the primary images. Now, this primary image will behave as the object for the image of this mirror, guys. See, this image is visible over there. The image of this mirror is visible over there, and we can also consider that we can extend this mirror behind. So this is our extended mirror behind. We can extend the mirror behind. So this image will behave as an object for that extended mirror, and its image will be formed on the other side. Let me show you that. ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நடுவில் ஒரு மெழுகுத்தி வச்சிருக்கோம். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், பொருள். இதுக்கு ஏத்தாப்புல இமேஜ் கிடைக்கும். ரெண்டு சைட்லயும் 2 இமேஜ் கிடைக்கும், பிம்பம் கிடைக்கும். ஆனா 3வது நடுவுல ஒரு பிம்பம் தெரியுது பாத்தீங்களா? அந்த பிம்பத்துக்கு ஆப்ஜெக்ட் எதுனா, இந்த மத்த 2 இமேஜ் என்னது, பிம்பமா அங்க தெரியுது. இந்த 2 பிம்பமே ஒரு பொருளா ஆக்ட் ஆகி, அந்த ஆக்சுவலா அதையும் ஒரு கண்ணாடி தான் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க, அந்த கண்ணாடியில தெரியுது அப்படின்னு சொல்றாங்க.
So that is very well visible that now this image will behave as the object for that mirror, which is the extended. We can consider this mirror to be extended behind, or that is the image of this mirror in this mirror, or simply you can consider this as the extended mirror, and that is the secondary image. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச அந்த ரெண்டு இமேஜும் வந்து முதல்நிலை பிம்பம். இப்ப நம்ம பார்க்கறது அவங்க பேனா வச்சு காமிக்காங்கன்னா அது வந்து செகண்டரி இமேஜ், இரண்டாம் நிலை இமேஜ். சரிங்களா? அது வந்து எதனால வந்துச்சுன்னா இந்த முதல்நிலை இமேஜினால கிடைச்சது, அதனால அது இரண்டாம் நிலை எடுத்துப்பாங்க, செகண்டரி இமேஜ் of this primary image, because this is behaving as the object for that mirror, right? Now this secondary image cannot behave as the object because you can see that this is the reflecting part of the mirror and this image is formed behind the mirror, so you have to stop there, correct? And the total number of images that you are seeing in this case is 3. ஸோ இதுல நம்மளுக்கு எத்தனை இமேஜஸ் தெரியும்னா 3 இமேஜ் தெரியும். சரிங்களா? Now guys, sometimes what happens is there are 4 images, but the last 2 images are falling on one another, like in this particular case. The image of this is here and the image of this is coinciding on that one. So we are considering that image as the one image. Actually there are 2 images, but they both are coinciding on one another. So hopefully guys, I have told you what is the theory part, and now let's start the experiment by keeping the angle between the mirrors as 120 degrees. A blade is like a tea leaf. Only those who sample it many times can appreciate its true. இந்த ஃபார்முலா நம்ம புக்ல இருக்கு. அதாவது ரெண்டு மிரருக்கு நடுவில் ஆப்ஜெக்ட் வைக்கிறீங்க, எவ்வளவு தீட்டால வைக்கிறீங்க, அதுக்கு ஏத்தாப்புல அந்த இமேஜஸ் கிடைக்கும். அப்படிதானே? இப்போ நம்மளுக்கு வந்து அந்த தீட்டா 30, 40, 45, 60 வைக்கிறோம். 360ஆல அதை டிவைட் பண்றாங்க. அந்த ரேஷியோ வந்து ஈவன் நம்பரா அப்படி கிடைச்சுன்னு, ஈவனா உங்களுக்கு தெரியும் 2, 4, 6, 8 இந்த மாதிரிலாம் கிடைச்சது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன பேரு, அதுக்கு எத்தனை இமேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். சரியா? இதுவே ஆட் நம்பர் இருந்தா நம்ம வந்து தீட்டா வைக்கிறோம், 360 வந்து அந்த தீட்டாவோட டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆட் நம்பர் கிடைக்கும். 1, 3, 5, 7 இந்த மாதிரி கிடைக்கும் போது அதுக்கு என்ன பார்ப்பா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. So guys, now the setup is ready and the angle between both the mirrors is 120 degrees. This angle is 120 degrees and this is the candle which is exactly at 6. இப்போ நம்ம போன இதில் பார்த்தா 90 டிகிரியில பார்த்தோம். ரெண்டு மிரருக்கு உண்டான ஆங்கிள் 90 டிகிரி. இப்போ நம்ம எப்படி பார்க்கணும்னா 120 டிகிரியா மாத்திருக்காங்க. சரிங்களா? அதனால உங்களுக்கு அந்த மூணாவது இமேஜ் தெரியல பாத்தீங்கன்னா 60 degree from both the mirrors. So it is on the symmetrical distance from both the mirrors. From here also 60 degree, from here also 60 degree. ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்னா இந்த ஒவ்வொரு ஏற்கனவே சொன்னது 90 டிகிரியில கரெக்டாக நம்ம மெழுகுக்கு 40 டிகிரி 40 டிகிரியில வைக்கணும் அப்படின்னா அதே மாதிரி இங்கே 120 டிகிரியை 90 60 60 பிரிக்கிறாங்க. சரிங்களா? இங்கேருந்து 60, அதே மாதிரி மெழுகுத்திக்கு இன்னொரு மெழுகுக்கு உண்டான ஆங்கிள் வந்து 60 டிகிரி அந்த மாதிரி வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து சிமெட்ரிக்கல் அடிப்பாங்க, ஒத்த கோணம் அந்த மாதிரி. சரிங்களா? Now the formula says something like this. You can just see on the screen. So here from a distance we are able to see 2 images. Let me show you by bringing the camera more nearer. So guys, there are 2 images which are formed, and if I move around a bit, there is no third image which is seen. But if I displace this candle somewhere over here, and if I keep it at some asymmetric distance from both the mirrors, the number of images tend to change, guys. So this is the first image, that is the second image, and if you
There you see. There is அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கரெக்டான ஆங்கிள் வைக்கிறோம், சமமா ஆங்கிளா வைக்கிறோம். இதுதான் 60 டிகிரி வைக்கும் போது 2 இமேஜ் தான் இருந்துச்சு. இப்போ அந்த கோணத்தை மாத்திராங்க, சமதளம் மற்றதா மாத்துறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த 2 இமேஜ் 3 இமேஜா தருது. அதுதான் அங்க ஃபார்முலா போட்டுப்பாங்க. there is a third image, guys. So total there are 3 images which are obtained when you keep this candle or the object at different distances. That means asymmetrical angles or distances, you will find 3 images. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா 90 டிகிரில வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதான் சொல்லிருக்காங்க. 360 90 டிவைட் பண்ண போறோம். எந்த ஆங்கிள் வைக்கிறோமோ அந்த ஆங்கிள், அதான் 2 மிரருக்கு உண்டான ஆங்கிள் தான் பார்க்கணும். சரிங்களா? 90 டிகிரி வைக்கிறோம். அப்போ வைக்கும் போது இப்போ 2 மிரருக்கு உண்டான ஆங்கிள், அதாவது 360 டிகிரி பொதுவா வச்சுக்கிட்டு இந்த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வைக்கிறாங்க. இப்போ 90 டிகிரில வைக்கிறாங்க. 360 90 டிவைட் பண்ணுவோம் 4. அப்போ ரேஷியோ வந்து எப்படி இருக்கு? ஒரு ஈவன் நம்பரா இருக்கு, அப்படிதானே? சோ அப்ப எத்தனை இமேஜ் கிடைக்கும் அப்படின்னா அந்த 4ல இருந்து 1 கழிக்கணும். ஏன்னா பார்லாம் அப்படி எப்படிதான் இருக்கு, 360 பை தீட்டா மைனஸ் 1. ஸோ 4 கிடைக்கும். 4ல இருந்து 1 கழிச்சா நமக்கு 3 கிடைக்கும். அப்ப எத்தனை இமேஜஸ் கிடைக்கும்னா 3 இமேஜ். இப்ப நமக்கு கிடைச்சு பாத்தீங்கன்னா இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை வைக்கிறோம். இந்த ஆப்ஜெக்டை வைக்கும் போது நான் 60 டிகிரி அந்த மாதிரி ஒரு இது வைக்கிறேன் மிரருக்கு நடுவில். சரிங்களா? அப்போ 360 60 டிகிரி பண்ணும்போது 6 ரேஷியோ வந்து ஈவன்லாம் கிடைக்கும். அப்போ நம்ம 6ல இருந்து 1 கழிச்சா 5. அப்போ 5 இமேஜ் கிடைக்கும். அப்படிதானே? இந்த மாதிரி சொல்றாங்க. பாத்தீங்கன்னா இந்த 2 மிரரையும் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா 60 டிகிரில வைக்கிறாங்க மிரருக்கு. அதுக்கு நடுவுல ஆப்ஜெக்டையும் அதே மாதிரி சிமெட்ரிக்கலா, அதாவது 30 பிரிக்கும் போதோ அன்சிமெட்ரிக்கல் 30 நம்ம 20 40 அப்படி பிரிக்கும் போது எப்படி பிரிக்கலாம். சரிங்களா? இப்ப சிமெட்ரிக்கல் பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. எத்தனை இமேஜ் கிடைக்கும் பாருங்க. நமக்கு வந்து 6 இமேஜ்ல 6 மைனஸ் 1 5 இமேஜ் கிடைக்கும் பாருங்க. பாத்தீங்கன்னா 5 இமேஜ் கிடைக்கா. நம்ம பண்ணது கரெக்ட். இந்த மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன சிமெட்ரிக்கா வைக்கும் போது 5 இமேஜ். சரி சார், நான் அந்த இதை வந்து ஒரு ஒத்த கோணமா இல்லாம கொஞ்சம் மாத்தலாமா, ஆப்ஜெக்ட் மாத்தலாம் இமேஜ் மாறணும்னா அதான் மாத்தி பாத்துக்கோங்க. அப்போ இதுதான் வருது. என்ன வருது? 5 இமேஜ் தான் வருது. இதெல்லாம் எப்போ சார் நடக்கும் அப்படின்னா அந்த 360 தான் நீங்க ஒரு கோணத்தால டிவைட் பண்ணும்போது ஈவன் நம்பரா கிடைச்சாதான். இதே ஆட் நம்பரா கிடைச்சா கொஞ்சம் மாறும். சரிங்களா? இப்போ அடுத்து 45 டிகிரில 2 மிரர் வைக்காங்க. அப்போ 360 45 டிவைட் பண்ணுவோம் 8. அது ஒரு ஈவன் நம்பர் தான். அந்த 8ல இருந்து நம்ம 1 கழிக்கணும். அப்ப 7 கிடைக்குமா? 7 இமேஜ் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. அதையும் பார்க்கலாம். அது 7 இமேஜ் கிடைச்சு பாருங்க.
இப்போ நான் 30 டிகிரி வைக்கிறேன், ரெண்டு இதையும் 12 இமேஜ் 12 கிடைக்கும். 360 டிகிரி அதுல இருந்து ஒண்ணு வச்சா 11 11 இமேஜ் கிடைக்கும். பாருங்க. ஸோ நம்ம இப்போ அழகா நம்ம வந்து நம்மளுடைய டாபிக் 2 டாபிக் நம்ம அழகா பார்த்தோம். என்ன அப்படிங்கிறது பிளேன் மிரர்ல கிடைக்கக்கூடிய அந்த பிம்பம் அண்ட் அந்த பிம்பத்தோடைய குணாதிசயங்கள் இப்பெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். சரிங்களா? அடுத்து நம்ம இது அந்த பாயிண்ட்லாம் இருக்கும், அந்த ஃபார்முலாலாம் இருக்கும். சரிங்களா? அந்த அதிகம் ஃபார்முலாவும் உங்களுக்கு காட்டுது. ஏற்கனவே இப்போ காட்டுனது தான் சமச்சீரான நிலை, சமச்சீரற்ற நிலை. சமச்சீர நிலை எவ்வளவு சிமெட்ரிக் அது சமச்சீரற்ற நிலை அப்படின்னா அன்சிமெட்ரிக்கல் அப்படின்னு. இரட்டைப்படை அப்படின்னா ஈவன் நம்பர், ஒற்றைப்படை அப்படின்னா ஆட் நம்பர். சரிங்களா? இதை வச்சு பார்த்துக்கலாம். இதுதான் ஒரு அருமையான டாபிக். இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்பெரிக்கல் மிரர், கோளக ஆடியை பத்தி பார்க்கிறோம். சரிங்களா? கோளக ஆடி. இந்த கோளக ஆடின்னு என்ன அப்படின்னா நம்ம மிரர் எப்படி சொல்றோமோ அந்த மிரர் வந்து கோளக ஆடியில ஸ்பெரிக்கல் மிரர்ல தான் கொண்டு வரோம். இந்த கோளக ஆடிக்குன்னு சில பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. சரிங்களா? இப்ப இதுக்கு கோளக ஆடியில நம்ம என்ன சொல்றோம், ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் வந்து ஒரு கட் பண்றாங்க, ஒரு ஹாலோ ஸ்பியர். உங்களுக்கு தெரியும் புள்ளிரற்ற உருளை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். புள்ளிரற்ற கோளம் அப்படிங்கறது கூட நம்ம சொல்லிக்கலாம். புள்ளிரற்ற கோளத்துல இருந்து ஒரு வெட்டப்பட்ட பகுதி தான் கோளக பரப்பு அப்படின்னு அர்த்தம். கோளக ஆடிகள் இந்த ஸ்பெரிக்கல் மிரர் எல்லாமே பொதுவா கண்ணாடியால தான் செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? கண்ணாடியில ஒரு பக்கம் உங்களுக்கு தெரியும் சில்வர் பண்ணிருப்பாங்க, வெள்ளி பூச்சு பண்ணிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் ரிஃப்ளெக்ஷன் பண்ணணும் அது. சரிங்களா? அப்பனாதான் அது ஒளியை வந்து எதிரொலிக்கும். சோ கோளக ஆடியோடைய புவி பரப்புல ஒளி எதிரொலிப்பு ஏற்பட்டால் அதனை குவி ஆடி அடிப்பாங்க, கான்வெக்ஸ் மிரர் அடிப்பாங்க. சரிங்களா? அதாவது if the polished surface of the mirror is convex, it is called as convex mirror அடிப்பாங்க. அதைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரிதான் குழியாடி நம்ம சொல்ல போறோம். இப்போ குவியாடி சொன்னோம். குவியாடினா என்ன, ஒரு கோளக ஆடியோடைய புவி பரப்பில், அதாவது குவி பரப்பில் நான் என்னங்கிறத உங்களுக்கு சொல்றேன். ஒளி எதிரொலிச்சுன்னா அது வந்து குவி ஆடி. அதே மாதிரி குழி பரப்புல லைட் பட்டுதான் அது வந்து குழி ஆடி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோ இதுதான் அந்த படத்துல காமிச்சிருக்காங்க. இத பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம் எப்படி இருக்கும். இதை வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். இதுல சில பாயிண்ட்ஸ் தான் இருக்கு, அதை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல போவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய டவுட்ஸை நீங்க கிளியர் பண்ணலாம். என்னென்ன டவுட்ஸ் அப்படிங்கிறது டவுட் இருந்தா நீங்க சொன்னீங்கன்னா அதை கிளியர் பண்ணிட்டு நம்ம அடுத்த கிளாஸ்ல அடுத்த டாபிக் போறதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னைக்கு பார்த்ததெல்லாம் நீங்க வீட்டுல போய் எப்படி யோசிச்சு பார்த்துக்கோங்க. அது மாய பிம்பம் எப்ப கிடைக்கும், மெய் பிம்பம் எப்ப கிடைக்கும், இதெல்லாம் நான் சொன்ன டாபிக்ஸ் தான். இதுதான் அந்த ஒளி எதிரொலிப்பு விதிகள்லாம் எப்படி இருக்கும், படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சேமா தான் இருக்கும். மிரர், பிளேன் மிரர் ஒரு சமதள ஆடியில வைக்கும் போது அதுக்கு முன்னாடி இருக்கிற நாம எந்த சைஸ்ல இருக்குமோ அதே சைஸ்ல தான் அந்த பிம்பமும் இருக்கும், டிஸ்டன்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கலாம் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது தொலைவு தூரம் எவ்வளவு இருக்கோ அதே தூரம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மாதிரி அதெல்லாம் இடவள மாற்றம் இருக்கும். இடவள மாற்றம்னா லேட்டரலி இன்வெர்டடுமாங்க. நம்ம லெஃப்ட் கை தூக்கினா அதுல ரைட் கை தூக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அப்புறம் வேற முக்கியமான பாயிண்ட் இப்ப லாஸ்ட பார்த்த அருமையான பாயிண்ட் தீட்டா, கோணம் எப்படி ரெண்டு மிரருக்கு நடுவுல இருக்க கோணம் எப்படி வைக்கிறீங்களோ அதுக்கு ஏத்தாப்புல பிம்பம் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லியிருந்தேன். அது எக்ஸ்பிளனாவே உங்களுக்கு போட்டிருந்தேன். அதனால உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு நம்பர் ஆஃப் பிம்பம்ஸ் கிடைக்கும், பிம்பங்கள் கிடைக்கும் அப்படின்னா 360 டிகிரி பை தீட்டா மைனஸ் 1. இது வந்து ஜெனரல் ஃபார்முலா. இந்த ஆட் நம்பரா அதாவது ஒற்றைப்படையா இருக்கும்போது சமச்சீரற்ற நிலையில மட்டும் ஃபார்முலா மட்டும் மாறும், அதுல -1 வராது. அதையும் நீங்க பாத்துக்கணும். சரிங்களா? சரி, இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க, நம்ம அதையும் கிளியர் பண்ணிடலாம்.
டவுட்ஸ் இருக்கா? நோ டவுட்ஸ். ஓகே, தேங்க்யூ. வேற ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இதுல வந்து நம்ம கொஸ்டின் வைஸா ஃபார்ம் பண்ணாங்கன்னா எப்படின்னா, சாதாரணமா இப்ப நம்ம நடத்தின ரெண்டுமே ஒரு ஷார்ட் ஆன்சர் மாதிரி தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. சிறுவினா குருவினா மீன்ல அதே தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. எப்படி பிளேன் மிரர்ல இமேஜ் ஃபார்மேஷன் இருக்கும் அப்படிங்கிறது கேட்பாங்க. அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோடைய பண்புகள், குணாதிசயங்கள், அதையும் கூட ஒரு ஷார்ட் ஆன்சரா கேட்பாங்க. சரிங்களா? சப்போஸ் சம்மு இருந்ததுன்னா அந்த சம்மு நீங்க அந்த 360 பை தீட்டா போட்டு நீங்க செஞ்சுக்கலாம். வரக்கூடிய வீடியோல உங்களுக்கு 12th இயற்பியல் ஏத்தாப்புல ரெஃப்ரெஷர் கோர்ஸ், சரிங்களா, அதோடைய வீடியோவும் நம்மளுடைய சேனல்ல வரப்போகுது. அதையும் பார்த்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து நம்மளுடைய 11th சப்ஜெக்ட் தான் வரும். அதையும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வேற எதுவும் டவுட் இல்லையே உங்களுக்கு? கொஸ்டின் ஆன்சர் சொல்லிட்டேன். அதில் 2 கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. அது மாதிரி இதுல ஒன் வேர்டு அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதான் இருக்கு. டிஸ்டன்ஸ் சைஸ் அப்படிங்கிறதா இருக்கு. இதுதான் ஒன் வேர்டு. ஓகே, நம்மளுடைய இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி.